கிருஷ்ஷ யாருக்குமே தெரியாம வித்யா கிட்ட விட்ட ரோகிணி ஆரம்பமாற பிரச்சனை இந்த மாதிரி இன்னைக்கான சிறகடி காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் கிருஷ் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுறாரு. ஆனால் மனோஜ் விஜயாவை தவிர மற்ற எல்லாருமே கிருஷ் வீட்டில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால மனோஜால் எதுவுமே பண்ண முடியல. இருந்தாலும் கிருஷோட பாட்டியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்து வந்துட்டு தேடி பார்க்குறாரு. ஸோ அந்த வகையில் கிருஷோட பாட்டி தினமுமே கோவிலுக்கு வராங்க அப்படிங்கிற விஷயம் மீனா கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்ததாக கிருஷை கூட்டிகிட்டு அண்ணாமலை ஸ்கூலுக்கு வந்துடுறாரு. அண்ணாமலை விட்டுட்டு போனதும் ரோகிணி கிருஷை கூட்டிக்கிட்டு ஸ்கூலில் டிசி வாங்கிட்டு வித்யாவோட வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா கிட்ட ஹெல்ப் கேட்குற விதமாக ஒரு வாரம் மட்டும் கிருஷுவும் வீட்டில் தங்கட்டும், அதுக்குள்ளே நான் கிருஷ் தங்குறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிடுறேன். இப்போது கிருஷ் இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். இவனால் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. என் மாமியாருமே இவனை வாய்க்கு வந்தபடி திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னால் எதுவுமே பேச முடியல. அதனால் பார்க்கவே பாவமாக இருக்குது. வேறு வழி நான் பண்ணுற வரைக்கும் இவன் ஒரு வாரத்துக்கு மட்டும் இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வித்யா கிட்ட கெஞ்சிட்டு போகிறாங்க. இது தெரியாத முத்து கிருஷ்ஷை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஸ்கூலுக்கு போகிறாரு. அப்போது கிருஷ்ஷோட அம்மா வந்து டிசி வாங்கிட்டு கிருஷ்ஷையும் கூடவே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. இதை வீட்டில் வந்து முத்து சொல்கிறாரு. அதுக்கு மீனா கிருஷ்ஷோட விஷயத்தில் ஒரு விஷயம் மர்மமாகவே இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரோ மறைக்கிறது போலவே இருக்குது. அது என்னன்னு நாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இதை ரோஹிணி ஒட்டு கேட்டு உஷாராயிடுறாங்க. ஆனால் கிருஷ்ஷோட பாட்டி அங்கே தான் இருக்கிறாங்க. இதனால் கிருஷ் அண்ட் பாட்டி மூலியமாக ரோகிணிக்கு பிரச்சனை இனி ஆரம்பமாக போகுது. ஸோ இனி இதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.